சீக்கிரம் போயிடாதீங்க, பாட்டு தான் ஓடுதுன்னு. இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. நம்ம இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுறதுன்றத கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மரியாதைக்கு ஒரு சின்ன சைன் எளிமையிலே உயர்ந்த ஷைன் invisible chain மரியாதைக்கு ஒரு சின்ன சைன் எளிமையிலே உயர்ந்த ஷைன் invisible chain. பார்ப்போர் கேட்பா என்ன ஸ்டைல், ரகசியமாயிருக்கும் ஸ்மைல், நவீன தோற்றம், நம்பிக்கையின் தாளம், ஒவ்வொரு நாளும் லக்ஸரி invisible chain மரியாதைக்கு ஒரு சின்ன சைன் எளிமையிலே உயர்ந்த ஷைன் invisible chain invisible chain மரியாதைக்கு ஒரு சின்ன சைன் எளிமையிலே உயர்ந்த ஷைன் invisible chain. பார்ப்போர் கேட்பர் என்ன ஸ்டைல், ரகசியமாயிருக்கும் ஸ்மைல், நவீன தோற்றம், நம்பிக்கையின் தாளம், ஒவ்வொரு நாளும் லக்ஸரி ஹாய் ஹலோ, இது உங்கள் ஏவி இன்விசிபிள் செயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீர் வயரை எடுத்து கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நம்ம கீர் லாக் போட்டு லாக் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணுறீங்கள, அதை வந்து நம்ம இந்த லாக் கட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக டைட்டாக நிற்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி லாக் வச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அது நல்லா டைட்டாக நிற்கும். இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்த எட்ஜ் இருக்குல்ல, ஒரு எட்ஜ் வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த எட்ஜு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கீர் லாக் ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பீட்ஸ், நம்ம எந்த மாதிரி டிசைன், எந்த மாதிரி பீட்ஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பீட்ஸ் வந்து நீங்கள் இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு கீர் லாக்கு 3 பீட்ஸ், நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து சின்ன பீட்ஸ் இருக்கிறதுலையே அந்த மாதிரி இருக்க பீட்ஸை வந்து 3 போட்டிருக்கேன். 3 போட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கீர் லாக் போட்டு அதை நான் இந்த சைடு லெஃப்ட் சைடு விட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்தோடனே டக்குன்னு கீர் லாக் வச்சு லாக் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீர் லாக் வச்சு லாக் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து டாலருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கீர் லாக் போட்டு, அப்புறம் நான் வந்து ஒரு 2 கோல்டன் பீட்ஸ் போட்டுக்கிறேன். 2 கோல்டன் பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு டாலர், நான் எடுத்திருக்கிறது வந்து ஏடிஸ் பெண்டன் ஸ்டோன்ஸில் வந்து லோட்டஸ் டிசைன் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக அதிகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணலாம், எல்லா கடையிலையும் கிடைக்கும், பீஸ் ரேட்டு தான் வரும். அப்புறம் வந்து அடுத்து வந்து 2 கோல்டன் பால்ஸ் போட்டு, அடுத்து கடைசியாக அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல, அதாவது டாலர் வந்து இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் அசையாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு கீர் லாக் போட்டு அதை டைட் பண்ணுறதுக்காக அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கீர் லாக் வந்து போட்டுக்கிறேன். சென்டர் நம்ம டாலர் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு எப்படி ஒரு டிசைன் கொடுத்தோமோ அது மாதிரி இந்த டாலர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கீர் லாக்லாம் போட்டு இந்த லெஃப்ட் சைடு விட்டுட்டு வச்சு பார்த்துக்கணும். சென்டருக்காக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் உங்களுக்கே அந்த டாலர் எப்படி கரெக்டாக அந்த சென்டரில் இருக்குன்னு. கடைசியாக நம்ம ரைட் சைடு வந்து ஒரு அந்த எப்படி லெஃப்ட் சைடு பேர்ல்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி இந்த கோல்டன் பால்ஸை வச்சு இந்த பக்கெட்டு ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து எப்படி பண்ணிட்டீங்கன்னா, ரைட் சைடு எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு கீர் லாக் போட்டு 3 கோல்டன் பீட்ஸ் போட்டிருக்கேன் நான். அது மாதிரி ஒரு 3 கோல்டன் பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கீர் லாக், அந்த கோல்டன் பீட்ஸ் வந்து இங்கிட்ட உங்கள்கிட்ட அசையாமல் இருக்கிறதுக்காக ஒரு கீர் லாக் போட்டு அதை நல்லா கம்ப்ளீட்டாக எங்கிட்ட எடுத்து விட்டுறணும். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக லெஃப்ட் சைட் டிசைன், ரைட் சைட் டிசைன், சென்டர் டிசைன் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு கீர் லாக் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். உங்களுக்கு மொத்தமாக சென்டராக வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் இப்படி ஒரு டிசைன் இல்லை. நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா டாலரை மட்டும் டாலருக்குரிய அந்த ஒரு இங்கிட்டு 2 கோல்டன் பீட்ஸு, அங்கிட்டு 2 கோல்டன் பீட்ஸு, இங்கிட்டு ஒரு கீர் லாக்கு, அங்கிட்டு ஒரு கீர் லாக், அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு டிசைன் போட்டோம்ல அதெல்லாம் வந்து தனியாக மேலே கொண்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே அந்த கீர் வயரை வந்து கரெக்டாக பிடிச்சி சென்டராக இந்த டாலர் வச்சு நம்ம கீர் லாக்கை வந்து இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி இந்த டாலருக்கு இந்த பக்கத்து 2 பீட்ஸு, அந்த பக்கத்து 2 பீட்ஸ் விட்டு கீர் லாக்கை வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. சென்டராக இருக்கான்னு 2 வாட்டிக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நழுவும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா அது அசையாது. இப்போ பார்க்க வந்து சென்டராக அது சென்டராக இருக்கனால அடுத்து நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கவர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீர் வயரை வந்து கரெக்டாக மேலே எட்ஜு பிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நழுவாமல் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இப்படி வச்சு கரெக்டாக வச்சுக்கணும். இந்த சைட் பீட்ஸும் ஒரே நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்க பீட்ஸை வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்க பீட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீர் வயரை வந்து ஒன்றோட ஒன்று நேராக பிடிச்சி கரெக்டாக அந்த 2 ரைட் சைடு பீட்ஸும் லெஃப்ட் சைடு பீட்ஸும் ஒரே நேராக வர மாதிரி வச்சு கீர் லாக்கை வந்து நம்ம இந்த மாதிரி டைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு எட்ஜ்லேயும் அந்த மாதிரி இந்த எட்ஜ்லேயும் அசையாமல் இருக்க மாதிரி 2 சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு லாக் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்தீங்கனாலே அவுட்லுக் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கே செம்மையாக உங்களுக்கே நல்லா கலர். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரைட் சைடு இருக்க எட்ஜில் வந்து நம்ம வந்து அந்த கொக்கியை போட்டு இப்போ லாக் பண்ண போகிறோம். அப்போ வந்து 2 கீர் லாக் அதுக்கு வந்து போட்டுட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா அதை உடனே லாக் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அதுக்கு தேவையான அந்த ஹூக் வந்து போடணும் இல்லையா, அந்த எட்ஜை வந்து மடக்கி விட்டுட்டு கரெக்டாக நமக்கு தேவையான ஹூக்கை வந்து அதில் மாட்டணும். அதில் மாட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எந்த ஹூக் வேணால் யூஸ் பண்ணலாம். 2 டைப் ஆஃப் ஹூக் இருக்குது. நார்மல் ஹூக்கு, இந்த மாதிரி வளைவான ஹூக்கும் இருக்குது. அதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த கீர் லாக்குள்ளே அந்த எட்ஜை உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு. வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இப்போ டைட் பண்ணலாம். மேலே இருக்க பீட்ஸை ஃபஸ்ட்டு டைட் பண்ணி அது டைட்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு கீழே இருக்கிறது வந்து அந்த லென்த் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி எட்ஜை வந்து ஒரு கட்டரை எடுத்து நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களோடது வந்து இந்த இப்போ கஸ்டமருக்கு வந்து கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து குத்தாது கழுத்தில். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்விசிபிள் செயின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொக்கியை வந்து அந்த லாக்கில் வந்து லாக் பண்ணி நம்ம இப்போ போட்டோம்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வந்து ஏவி இன்விசிபிள் செயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.